வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலாவுக்கு அளவு ரொம்ப முக்கியம். மசாலாவுடைய அளவு அதிகமாக இருந்தால் பிரியாணி டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரம். கரெக்டான அளவாக இருக்கணும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். மசாலாவுக்கு 2 பட்டை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு கல்பாசி, அன்னாசிப்பூ, சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கசகசா, பிரிஞ்சலை. இதுதான் இதுக்கு தேவையானது. இதை ஒரு கடாயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறாத அளவுக்கு வறுத்து அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு இந்த குக்கர் எடுத்துக்கலாம். அது சூடானதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, புதினா 1 பிடி, இது கொத்தமல்லி 1 கைப்பிடி. இதுதான் அதுக்கு அளவு. பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சியுடைய அளவு கம்மியாக இருக்கணும், பூண்டு அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. 2 குழிக்கரண்டி எண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்து இது கூட வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா டார்க்காக வரணும். அப்போவே மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். அது வரையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு பின்னாடி அந்த கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிறப்ப இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வதங்குறதுக்காண்டி. வதங்கி வர்றப்ப ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ
இப்போ ஒரு 3 டீஸ்பூன் தயிர் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ சிக்கன் வந்து 1/2 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். அதனால் நான் இது கூட மஞ்சள் சேர்க்கலை. இந்த கறியிலே மஞ்சள் இருக்கிறதுனால இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த கறிக்கு வந்து உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே கல் உப்பு. இப்போ இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கறி வேகந்தோட்டிக்கு ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சு நல்லா வேக விடணும். இப்போ வந்து அப்போ தான் இந்த கறியில் மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரும். இப்போ அந்த தண்ணி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி கிரேவியை நல்லா வேக வச்சு இந்த அளவுக்கு வர்றப்போ தான் நம்ம தண்ணி இது கூட சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கு பின்னாடி இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிளாஸு அரிசி வீட்டில் சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சீரக சம்பா அது கூட எடுத்து செய்யலாம். நம்ம விருப்பம்தான். நான் வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். 1.5 கிளாஸு அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சிக்கனு. இந்த 1.5 கிளாஸுக்கு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு. ஏற்கனவே இந்த மசாலாலாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது. ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நான் வந்து இதுக்கு 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரிசி எல்லாம் கலந்து இப்போ லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்து இது கூட புழிஞ்சுக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வர வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை வந்து தோசை கல்லில் அதை மாற்றி வச்சுக்கலாம். கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறோன்னா, சூடு பண்ணிவிட்டு இந்த குக்கரை எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த குக்கரை இதில் மாற்றி வச்சுக்குவோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் ஹீட்லேயே குறைஞ்சி பிரியாணி வந்து நல்லா உதிரியாக இருக்குது. அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை தாவியெல்லாம் போனதுக்கு முன்னாடி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது பிரியாணி, உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ அந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.